பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 23 அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம் 23:25. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆகாரத்தையும் நாம் குடிக்கிற தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது வியாதி நம்மிலிருந்து விலகி ஓடும். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். நீ ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஆகாரத்தையே உனக்கு ஆசீர்வதித்து நான் கொடுப்பேன். நீ குடிக்கிற தண்ணீரே உனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பேன். வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்கி போடுவேன். இந்த காலை வேளையில வியாதி நம்மிடத்திலே தங்குவதே கிடையாது. அது நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். காரணம், ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் மாறாதவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 35 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஆண்டவரே சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பமாய் உங்களுக்கு வெளிப்படுகிறேன். ஆகவே என்னிடத்தில் நீ வரும் பொழுது ஒரு காலம் நீ பசி அடையவே மாட்டாய். என்னிடத்தில் நீ விசுவாசமாயிருக்கும் பொழுது ஒரு நாளும் தாகம் அடையவே மாட்டாய். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை விசுவாசிப்போம், அவர் அண்டையில் ஓடி வருவோம். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்து விட்டார். அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை நம்மிலிருந்து முற்றிலுமாய் விலக்கி போடுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வாசம் பண்ண வைப்பார். உயர்ந்த இடங்களில வாசம் பண்ண ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கன்மலைகளின் அரண்கள் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கன்மலையின் அரண்கள் தான் நம்மை சுற்றிலும் ஒரு அடைக்கலமாயிருக்கும். அந்த கன்மலை தான் கிறிஸ்து. அந்த ஞான கன்மலை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நம்முடைய ஞான கன்மலை. அந்த கன்மலைக்குள்ளே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அந்த கன்மலை உயர்ந்த அடைக்கலமாகும், கன்மலைகளின் அரண்கள். இந்த காலை வேளையில அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அப்பம் நமக்கு கொடுக்கப்படும், தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும், வியாதி நம்மை விட்டு விலகி ஓடி போகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இந்த காலை வேளையில நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரே, வியாதியாய் கிடக்கிற என்னை குணமாக்கும், என்னை தாங்கி என்னை பலப்படுத்தும், இந்த வியாதி படுக்கை என்னை விட்டு மாற்றும், முழுவதும் மாற்றி போடுவார். நாம் எழுந்து நடந்து ஆண்டவரை துதிக்க வைப்பார். ஆகவே இந்த காலை வேளையில வியாதி பலவீனத்தோடு நான் படுத்த படுக்கை ஆகிவிட்டேனே என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மறுபடியும் ஆண்டவர் உங்களை எழுப்புவார். மறுபடியும் வியாதி படுக்கை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் சுகமளிக்கும் பொழுது அவர் சொன்னார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அவ்வளவுதான். அந்த வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்தார். 38 ஆண்டுகள் வியாதியாயிருந்தவன்
ஒரே வார்த்தை ஆண்டவர் சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இந்த காலை வேளையில் வியாதி படுக்கையை முழுவதும் மாற்றி போடுகிற தேவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், எந்த பயம் இல்லாதபடி சர்ப்பத்தின் கிரியைகளை எடுத்து அழிப்பார்கள். சாவுக்கு ஏதுவான எதை அவர்கள் குடித்தாலும் அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த காலை வேளையிலான விசுவாசத்தோடு வியாதி இருக்கிற இடங்களில் கரங்களை வைக்கும் பொழுது நாம் சுகமடைகிறோம். ஆண்டவர் நம்மை சொஸ்தமாக்குகிறார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். உன் எல்லைகளை நான் சமாதானமுடையவைகளாக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். வியாதியை முற்றிலுமாய் உன்னிலிருந்து நான் விலக்கி விடுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுதின ஆகாரத்தையும் தண்ணீரையும் இயேசு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வியாதி அவர்கள் எல்லைகளிலிருந்து வெளியேறட்டும். ஒரு வியாதியின் பெயரும் ஒரு சரீரத்துக்குள்ளும் தங்கவே கூடாது. எல்லாவற்றையும் விலக்கி அவர்களை ஆசீர்வதியும். படுக்கையை மாற்றும். வியாதி படுக்கையிலிருந்து அவர்களை எழுப்பி அவர்கள் உமக்கு மகிமையான சாட்சியாய் நிற்க நீர் உதவிச்சு படுக்கை முழுவதையும் மாற்றி போடும். அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.